ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் வீக் நாங்கள் கன்னியாகுமரி வந்திருந்தோம்ல, அதோட கண்டினியூவேஷன் தான். நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். ரூம் புக் பண்ண உடனே 2 டவல், 2 சோப், மினி சோப், அப்புறமா கீ, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் கொடுத்து விட்டாங்க. ரூம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரூம் தான், ஆனால் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ரட்சன் ரூம்குள்ளே வந்தோடனே ஆர்வமாக செக் பண்ணது பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ரீச் ஆன கொஞ்ச நேரத்துலேயே அவனோட டாய் கேமராவை எடுத்துகிட்டு அது வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும், ஆனால் அதில் நம்ம கேமரா வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதை எடுத்து அவனுக்கு என்னென்ன எடுக்க தோணுதோ அது எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தான். ரட்சனுக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதும், வெளியில் போகிறதும், வேறு எங்கேயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த மாதிரியான ஆசை நல்லா உண்டு. மேக்ஸிமம் எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது எனக்கு அந்த மாதிரி தாட்ஸ்லாம் இருந்ததில்லை. இந்த ஃபோட்டோவில் இருக்க எல்லா காரையும் அவன் வந்து பேக் பண்ணி பேக்கில் கொண்டு வந்து இங்கே வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை ரசிச்சுட்டு இருந்தான். வேறு ஒன்றும் இல்லைங்க, நானும் எஸ்தட்டிக்காக விண்டோ ஓப்பன் பண்ணி அதில் உட்காந்து போஸ்ட் கொடுக்கலான்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் பார்க்கும்போது எனக்கே காமெடியாக இருக்குது. நம்ம எப்போவுமே இருக்கிற வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். அதே இது இப்படி எப்போவாவது நம்ம வந்து இருக்கிற இடத்துல அது ஒரு வித்தியாசமான ஒரு வைப் இருக்கும். இதுதான் இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட். அப்புறமா இதுதான் என்னோடய ஹேர் ஸ்டைல். இன்றைக்கி இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மார்னிங் வெளியில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே ரவுண்ட் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பிளானாக இருக்குது. இப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த சம்மரில் கன்னியாகுமரியில் நடு வெயிலில் வெளியில் போகிறது எவ்வளோ கஷ்டம்னு. நாங்கள் பைக்கில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு கிளம்பி போகணும். ஃபர்ஸ்ட் எங்கே சாப்பிடணுங்கிறத வந்து பிளான் பண்ணலை. ஸோ அப்படி போயிட்டே இருந்தோம். ஃபைனலாக இந்த ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறோம். அவ்வளோ வெயில். ஆனாலும் கடலை பக்கத்துக்கு தானே கன்னியாகுமரி வந்திருக்கோம். அதனால் அந்த வெயிலே அப்படியே கடலை பார்த்துட்டே கொஞ்சம் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு, கொஞ்சம் வெயிலை தாங்க முடியாத சிச்சுவேஷன் வரும்ல, அப்போ வந்து திரும்ப ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் சொல்கிறதுக்கு இல்லைங்க, இந்த வெயிலில் கன்னியாகுமரி டூரிஸ்ட் பிளேஸ் இங்கேயும் வந்து ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த டூரிஸ்ட் பிளேஸ் பொதுவாக அந்த கன்னியாகுமரி எப்படி இருக்கும், நல்ல ரஷ்ஷாக நல்ல க்ரௌடடாக இருக்கும். இங்கேயே வந்து டூரிஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஆனால் ஈவினிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரௌடு வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த உச்சி வெயிலில் ரொம்ப கம்மி. அதனால் அப்படியே வண்டியை யூட்டர்ன் போட்டு நாங்களும் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரஷன் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். அப்படியே டைம் பாஸ் ஆச்சு. அப்புறமா லஞ்சு சாப்பிட்றதுக்காக ரொம்ப லேட்டாக தான் திரும்ப வெளியே வந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப டைம் எடுப்பாங்க. ஆர்டர் பண்ணி அரை மணி நேரம் கழிச்சு தான் சாப்பாடே வந்துச்சு.
அவசரப்பட்டு நண்டு வாங்கிட்டோம். ஆனால் அது உடச்சி சாப்பிட்றது வெளியில் வச்சு கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாமே டேஸ்ட் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஹாட் சாக்லேட் மட்டும் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவு இல்லை. ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி ஒரு காமிங்காக மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரஷ்யனோட ஃபேவரட் பிளேஸ் இது. எக்ஸாக்டாக பள்ளி மாதிரி இருக்குது. அப்புறம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஈவினிங் ஆனதும் வெயிலெலாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங்காக அந்த ஸ்ட்ரீட் ஷாப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு போகணும். பாய்.